y is equal to a e power minus 3x plus b என்பது d squared y divided by dx squared plus 3 dy by dx is equal to 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுக. ab அப்படி என்பது கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நம்ம கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கமாக செய்கிற ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கிறத எழுதிக்கலாம். given இங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க நமக்கு d squared y divided by dx square plus 3 dy by dx is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y is equal to a e power minus 3x plus b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு dy by dx தேவை, d squared by dx squared தேவை. ஸோ dy by dx வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். என்னது நமக்கு இங்க ஏங்கிறது மாறிலி, அதனால அப்படியே வச்சுக்கலாம். e power minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus 3x பெருக்கல் இந்த minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், minus 3 கிடைக்கும். ஓகே, அதாவது செயின் ரூல். இங்க பிளஸ் பிங்கிறது மாறிலி அப்படிங்கிறனால அது வந்து 0. இது வந்து என்னது நமக்கு minus 3a e power minus 3x. இதான் நம்மளுடைய dy by dx. அடுத்து d squared y by dx squared கண்டுபிடிக்கலாம். this is equal to நமக்கு இங்க வந்து என்னது minus 3a அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இப்ப e power minus 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus 3x பெருக்கல் minus 3 கிடைக்கும். மொத்தமா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க minus 3 இங்க ஒரு minus 3 அப்படிங்களா, 9a e power minus 3x. நம்மளோட ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்னது d squared y by dx square plus 3 dy by dx. இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் வேல்யூஸ்லாம். இங்க வந்து என்னது நமக்கு d squared y by dx squaredங்கிறது 9a e power minus 3x. இங்க வந்து என்னது plus 3 times dy by dxங்கிறது என்னது minus 3a e power minus 3x. so this is equal to 9a e power minus 3x. இங்க plus 3 இங்க minus 3 மொத்தமா minus 9a e power minus 3x. this is equal to 0. இதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ. ஸோ எனவே நமக்கு y is equal to a e power minus x plus b என்பது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தீர்வாகும். இங்க இதுவும் ஒரு சிமிலர் டைப் ஆஃப் ப்ராப்ளம், போன ப்ராப்ளம் மாதிரியே. y is equal to a cos bx என்பது d squared y divided by dx squared plus b squared y is equal to 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுக. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு 1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y is equal to a cos bx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு என்ன தேவை, yயும் தேவை, d squared y by dx squared தேவை. அதனால ஃபர்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கலாம். dy by dx is equal to இங்க ஏங்கிறது மாறிலி, அதை அப்படியே வச்சுக்கலாம். cos bx டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் sin bx கிடைக்கும். ஓகே, இங்க வந்து என்னது வெறும் x இல்ல bx இருக்க காரணத்தினால அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ b கிடைக்கும். ஓகே, இது வந்து செயின் ரூல். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ab sin bx. இப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கலாம். d squared y by dx square. this is equal to மைனஸ் ab அப்படிங்கிறது மாறிலி. இப்ப sin bx வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். sin டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், cos கிடைக்கும். ஸோ cos bx பெருக்கல் இங்கேயும் வந்து என்னது bx இருக்கிற காரணத்தினால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது b கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a b ஸ்கொயர் cos bx. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இங்க உள்ள ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து என்னது நமக்கு இங்க d squared y by dx square plus b square y. okay, this is equal to இங்க d squared y by dx square எங்க இருக்குது, மைனஸ் a b ஸ்கொயர் cos bx அப்படின்னு இருக்குது, பிளஸ் b ஸ்கொயர் y அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க a cos bx. ஓகே, ஸோ இது வந்து என்னது மைனஸ், இது வந்து பிளஸ், அதனால இது வந்து 0. this is equal to right hand side value. ஸோ எனவே y is equal to a cos bx என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு 1 தீர்வாகும். இதுதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.